ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. சுரேஷ் வந்து மதிக்கிட்ட கிட்ட போகிறாங்க. அப்படியே மதிக்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை பேச போகவும் உடனே அன்றைக்கி தான் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து தொடங்கலாம்னு நினச்சோம். ஆனால் அன்றைக்கி வந்து நம்மளால் தொடங்க முடியல. ஆனால் இனி நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இனி தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே வந்து எது நடந்து போச்சு, இங்கேயாச்சும் வந்து அன்னைக்கு மாதிரி பண்ணாமல் இனி நம்ம 2 பேரும் சந்தோஷமாக தொடங்கலாம், அதுக்காகவாச்சும் வந்து ஸ்டெப் எடு சரியான்றாங்க. சும்மா அதுக்காக கூட ஸ்டெப் எடுக்காமல் உன் பாட்டுக்கு இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே மதி பக்கத்துல போகும். மதி கோவந்தது, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுலன்றாங்க. நான் எந்த மாதிரி நிலைமையில இருக்கேன்னு தெரிஞ்சுமே வந்து ஏன் பக்கத்துல வரீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்றாங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பைத்தியம் அப்படின்றாங்க. என்ன பைத்தியம்? சே, நீங்க சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுமே வந்து இப்படி நீங்க க்ளோஸா நெருங்கி வர்றதெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு அசிங்கமா தெரியலையான்றாங்க. இதுல அசிங்கப்பட என்ன இருக்கீங்க, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்றாங்க. நான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்னா நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. இங்க பாரு, இப்ப எதுக்கு சத்தமா பேசிட்டு இருக்க? நான் சத்தமா பேசுனா நீங்க தான் சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட மேனஸ்ல போலீஸ்ன்றீங்க, இந்த அளவுக்கு வந்து இதா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்றாங்க. ஒரு பொண்ணுடைய அனுமதி இல்லாம பக்கத்துல வர்றதே தப்பு, இப்படி தப்பாவும் நடந்துக்க பாக்குறீங்க, போலீஸ் சொன்னீங்களா அப்படின்னு மதி சொல்றாங்க. என்னடி ரொம்ப திமிரு உனக்கு, என்னமே எதிர்த்து பேசுற, பின்ன உங்களுக்கு நான் அடங்கி ஒடுங்கி போகணுமா, அப்படியெல்லாம் இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்றாங்க. நானும் போனா போட்டோம், சரி வேலை போயிடுச்சு, ரொம்ப கவலையில இருக்கா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம், சமாதானமா போலான்ட்டு எவ்வளவோ ட்ரை பண்றேன். ஆனா நீ என்னன்னா இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு கோவம் வருது. சுரேஷும் மதியம் ரூம்குள்ளாரே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஹாலுக்கு வரோம். என்னதான் ஆச்சு, என்ன உங்களுடைய ரூம்குள்ள இருந்து இப்படி சத்தம் கேக்குதுன்ற மாதிரி எல்லாம் வெளியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.